இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க? If three numbers in the ratio 3:2:5 be such that the sum of their square is 1862. The middle number is என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது நம்மள்ட்ட 3 நம்பர் இருக்கு. அது என்னன்னு கொடுக்கல. இப்போ ஏபிசின்னு வச்சுக்கலாம். அது இது 3 மடங்குனா இது 2 மடங்கு, இது 5 மடங்கு. இதை ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 1862. இப்ப என்ன இது 3 எதனுடையோ மடங்கு தான். அப்பனா 3x 2x 5x இது மடங்கு தான், அதனுடைய விகிதம் தானே தவிர நீங்க இதை எண்ணாவே எடுத்துக்கிட்டு போடக்கூடாது. ஓகேங்களா? இது ஏதோ ஒரு நம்பருடைய விகிதம். இது 6 இருந்தா இது 4 இருக்கும், இது 10 இருக்கும். ஓகே, அந்த மடங்குல தான் இருக்கு. அப்பனா நம்ம ஏதோ ஒரு பேஸ் நம்ம எடுத்துக்கணும். x × 3 தான். இப்ப இதுக்கு திரும்பி என்ன செய்யறான்? ஸ்கொயர் பண்ண சொல்றான். ஓகேவா? ஸ்கொயர் பண்ணி கூட்ட சொல்றான். கூட்டினா என்ன வருதா? 1862 வருது. இப்ப இந்த ஸ்கொயர் பண்ணி கூட்டிங்கன்னா 9x² பிளஸ் 4x² பிளஸ் 25x² ஈக்குவல் டு 1862. ஓகேவா? இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? இந்த எண்களை எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டிங்கன்னா எவ்வளவு? 38x². 1862. இந்த x² மட்டும் அப்படியே வச்சுட்டு 1862 / 38 போட்டீங்கன்னா x² ஈக்குவல் டு 49. அப்ப x² 49னா x என்ன ஆகும்? ரூட்டுக்குள்ள போயிடும். ரூட்டுக்குள்ள 49 எப்படி போடுவீங்க? 7 × 7 49. 2 7க்கு ஒரு 7 வெளியில எடுத்துடலாம். அப்பனா 7 எக்ஸோட மதிப்பு. இவன் மிடில் நம்பர் தான் கேட்கறான். ஓகேவா? மிடில் நம்பர் என்ன? 2x. x என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்பனா இந்த மிடில் நம்பர் 14.